இல்ல மட்டும் ஒரு மந்த் எண்ட்ல இல்ல மட்டும் ஒரு அப்படியே எரிப்பாரு மங்காத்தா மாதிரி எரிப்பாரு அப்போ அன்னைக்கு போன வாரம் ஒரு பீச்ல ஒரு லேடியோட பார்த்தேன் அப்பாண்ட சொன்னீங்களா? அது நான் சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்ல முடியும்? யாரை மிஸ் பண்றோம் இப்போ இந்த டீம்ல வந்து நம்ம யாரை மிஸ் பண்றோம் வராதனால? ரகுபதிய, அப்புறம் ஜெய் கணேஷ், அப்புறம் தர்மா மணி இவங்கெல்லாம் கும்பிட்டுக்கோ அப்படியே. சேர்ந்திட கண்ணே நீ கடலினிலே என்ன எதிர்பார்க்கிறேன்? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் நண்பர்களே, ஹாப்பி சண்டே. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா சின்னதாக ஒரு ட்ரிப்பு. எங்கே வந்திருக்கோன்னா ட்ரிப்புலாம் இல்லை, காலையிலே நாங்கள் பீச்சுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். நாங்கள் அப்படியே மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். யாருன்னா நான், சங்கர், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஃபன் மாரி ஒரு வீடியோ போடுறோம். என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் இந்த வீடியோவில் வரோம். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? நாங்க இப்போ நாங்கள் பீச்சுக்குள்ளே போயிட்டு வீடியோ போடுறோம். எல்லாம் நடக்க முடியாமல் வந்து போகிறாங்களே காலையிலேயே. ஏன் பேண்ட் போட்டுருக்கான் அந்த பையன்? ஜட்டி போடலாம்ல? ஜட்டி போட்டுருக்கான். அவன் போடுற பழக்கம் இல்லை, அவனுக்கு ஜட்டி போடுற பழக்கம் இல்லடா அவனுக்கு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ செம்மையாக இருக்குது காலையில் பீச்சு, மெரினா பீச்சுக்கு வர்றதுக்கு. ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்கண்ணா, எல்லாம் ஃபேமிலியாக செம்ம கூட்டமாக வராங்க. நம்ம தான் வீட்டிலேயே இருக்கோம், எங்கேயுமே வராமல். கடல் அழகை ரசிங்க, அருமையாக இருக்குல்ல. பிரசாந்த் நம்ம பீச்சே வாங்குற மாரி பிளான் போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். 1500 செல்வாலாம் அந்த இதில் ஒரு இது மண்டில் பிறந்துக்கினே போவான். சன்ரைஸ் வர்றாரு. கும்பிட்டுக்கோ அப்படியே. சார் ரொம்ப கொதிக்கிறீங்க நீங்கள், கொஞ்சம் உங்கள் சூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த சூட்டா இப்போ தெரிய போகுது எல்லாருக்கும். சூட்டு உதிக்கிறாரு சூரியன். இப்போ நல்லா உதிப்பாரு. ஒரு 12 போட்டு நம்மளை போட்டு எரிப்பாரு. அவர் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும். போய் நின்று எடுக்கிறேன். அவர் கூட இருந்து சூரியன் என்ன ஆழ்ந்த யோசனை. 2 சிங்கங்கள் பார்த்துட்டேன்டா எல்லாத்தனே தெரியும். ஒரு வழியாக சன்ரைஸ் வந்துடுச்சு. அன்பு என்ன அன்பு, சாப்பிட்ற வீடியோ ஒன்று எல்லாம் இது கேட்குறாங்க. வசீமோட அக்கா போகிறாங்களா? என்ன ஒரு சிரிப்புடா அவனுக்கு. டேய் வசீமே அவனை வச்சு செய்ய போறான்னா வசீமுன்னு என்ன பேசுறீங்க? ரகசியம். தண்ணி வந்தா உள்ள ஏறிடுமா? இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மெரினா பீச்ல இருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்றோம். எல்லாம் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கன்னா தெரியும். காலையில வந்ததுக்கு கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. அன்புலாம் ரொம்ப ஆர்வமா 4 மணிக்கே ஃபோன் பண்ணி எழுப்பிட்டான், பீச்சுக்கு போறோம். ஆனா ₹1 எடுக்க மாட்டான். கேட்டா காசு இல்லைன்றான். இல்ல மட்டும் ஒரு மந்த் எண்ட்ல இல்ல மட்டும் ஒரு அப்படியே எரிப்பாரு. மங்காத்தா மாதிரி எரிப்பாரு. யாரு
சரி வசீமெல்லாம் அந்த மாதிரி பையன் கிடையாதுடா. பொண்ணுலாம் போக்கஸ் கிடையாது அவனுக்கு. வசீம் செம்மையாகுதுல, வேற லெவல். அப்படியே காலையில வந்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் இதா இருக்கும். எவ்வளவு கூட்டம் போறோம் காலையில, டைம் ஆகுது 6 மணி ஆகுது. 6 மணிக்கு பாத்தீங்கன்னா என்ன கூட்டம். 6 மணி தான் ஆகுது. நம்ம இன்னும் சீக்கிரம் வந்தோம்னா பக்கமா இருக்கும். முருகர் பாட்டு வருது, அது யாரா அது? அதோ நமிதா ஒண்ணு போகுது. மாடு 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 வருது, மாடு வருது. வேற லெவல், வேற லெவல்ல ஜாலியா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நாங்க பீச்சுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நாங்க என்ன பண்றோம்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் காலையில எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு மூஞ்செல்லாம் அது எல்லாம் பண்றதுதான். அப்புறம் கால் பண்ணிட்டு பசங்களுக்கு எல்லாம் எழுப்பி விட்டேன். எழுப்பி விட்டு எங்க அப்பா கேட்டாரு, எங்கடா போறோம்? பீச்சுக்கு போய். எதுக்கு? சும்மா சன்ரைஸ் பண்ணேன். நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஓ, நீங்க ஏதாவது அப்பா கேட்டுதான் செய்வீங்க? அப்பாவை கேட்டுதான் பண்ணேன். அப்போ அன்னைக்கு போன வாரம் ஒரு பீச்ல ஒரு லேடியோட பார்த்தேன், அதான் அப்பாட்ட சொன்னீங்களா? அது நான் சொல்ல மாட்டேன். அது எப்படி நான் சொல்ல முடியும்? அதெல்லாம் சொன்னேன், என்ன ஓட விட்டு அடிப்பேன். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. சரி, இப்ப நம்ம யாரை மிஸ் பண்றோம்? இப்போ இந்த டீம்ல வந்து நம்ம யாரை மிஸ் பண்றோம் வராததுனால? ரகுபதிய, அப்புறம் ஜெய் கணேஷ், அப்புறம் தர்மா, மணி இவங்கெல்லாம் வந்து அவங்களால வர முடியல. ஆமா, ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் வேலையா இருக்கனால வர முடியல. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்திருக்காங்க. மதுரை விக்கி, வசீம், மதுரை விக்கி, இவர்தான் விக்கி. அவ வசீம் பாத்தீங்கன்னா சோளம் விக்கிறவன். எப்படியா இது வந்து நம்ம வினோத். நல்லா இருக்கு, தெரியுதா? ராக்கெட் போகுது மேல. ராக்கெட் எப்படி போகும்? ஜுங்னு போகும். இவன் குதிரை ஓட்டுறவர், இவரு குதிரை ஓட்டுறவரு. ஏய், 3 பேர் என்ன பண்ணுகிறீங்க? வசீமே, அவனை விட்றா கொஞ்சம். விக்கிய விடவே மாட்டேற. சோள கடை வச்சுக்கிறீங்க, எவ்வளவு வியாபாரம் ஆகுது உங்களுக்கு? வசீம், சோள கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகுது? எங்க நாய்க்குட்டி இல்ல, நாய் பெருசு. தண்ணியில விளையாட பாக்குறது செம்மையா இருக்குதுங்க, வேற லெவல், நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம அடுத்து நம்ம ட்ரிப் போடுறது ஜாலியா இருக்கும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்ல. நாய் இல்லையவா? பாத்துட்டு எடுத்துட்டு மேல அப்படியே ராக்கெட் போகுது. ஆனா பாரு, 6:15 மாரியே தெரியலடாப்பா. செம்மையாகுது, ஜாலியா இருக்கு. எவ்வளவு கூட்டம் பாருங்க மெரினா பீச்ல. ஒரு 6 மணிக்கு 6:15 வேற லெவல். ஏய், நீ வாங்கடா. ஏய், வாங்கடா அன்பே. வேற லெவல்ல. யார் குளிக்க போறா? சூ நஞ்சி. அப்படியே கோவாக்கு வந்த மாதிரியே இருக்குதாப்பா ஃபீல். பீச்ல இருந்து கிளம்புறோம். வினோத்த தூக்கம் வருதா? வசீம்லாம் இப்ப பொண்ணு வீட்டுல இருந்து வராங்க. ஆனா அதை விட்டு எங்க கூட காலையில பீச்சுக்கு வந்துக்கிறான். ஏய், நீ பொண்ணு வீட்டுல இருந்து வராங்கடா, அவனுக்கு தெரியுமா தெரியாது? என்னது பை சொல்லாத. இல்ல கன்ஃபார்மா வந்து வசீமுக்கு வந்து இன்னைக்கு பொண்ணு வீடு வராங்க. ஆனா எங்க கூட நாங்க கூப்பிட்ட ஒரு காரணத்துக்காக பீச்சுக்கு வந்துட்டான்.
பீச்சுக்கு வந்துட்டானா இல்லை அந்த பொண்ணு பிடிக்க மாட்டானா தெரியல. யாரோ வசீமோட ஃபேமிலியா? ஏ கம்ம ஏ கிசான்ரா வசீம். இல்லை எதனா ஒன்று ஓகேவா தான் படுறா. ஏய் எங்க பின்னாடி வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்து எங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆட்டோகிராஃப் எங்கிட்டே சங்கர் கிட்டே ஆட்டோகிராஃப் கேட்குறாங்களா? சங்கர் ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேரும் நம்மளை வந்து எங்க ரெண்டு பேரையும் வந்து இது கேட்குறாங்க, ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. என்ன பண்றது? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. நாங்க எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றது? சங்கர் பார்க்கிங்லாம் கரெக்டா பாருங்க. டோக்கன் வாங்குறீங்களா? எல்லாம் கிளியர் பண்ணுங்க. சும்மா கிடையாது, விக்கி மோசமான கைதான். விக்கி என்ன பண்ணாண்டா? வர யாரு? ரகுவா? ரகு நேத்திக்கு அங்க அந்த திருவிழா ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஆடி டயர்ட்ல பத்துன்னு இருப்பான். நேற்று ஒரு ப்ரோக்ராமு, இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, இன்னைக்கு நைட்டு ஒரு ஆடல் பாடல் இருக்குது. அவன் எவ்வளோ பிஸியான கையா. அவனை போயிட்டு சங்கர் இடுப்புல கை வச்சுக்கின்னு என்ன பண்ணுகிறான்? காரை ஓரம் கட்டுங்க. அப்படியே முடி சும்மா வரனேறா. அன்பே என்ன வாங்கி கொடுறா? கிட்டு ஃபார்ம் பண்ணுன்ற எங்களுக்கு எதனாச்சும் ஃபார்ம் பண்ணி கொடுறா. விக்கி வந்து பிளானர், அவனும் பிளான் போட மாட்டான். ஏதாச்சும் பண்ணுங்கடா ரெண்டு பேரும் முக்கியமான. அவன் வந்து டிஸ்பாச் வெளியே தள்ளுறது, நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வெளியே தள்ளுவான். புரியல? என்னடா வாரியஸ் இது? விர்ச்சுவல் வாரியஸ் மாதிரி நந்துக்கிறீங்க நீங்க. மேல அணில் போது போடுறா. அவன் ரெண்டு பேர் அவனடா வசீமை கட்டிவிட்டு அவன் ரெண்டு ஜோடி அடிக்கிறாங்க. ஓ அவன் உஷாராகணும் அவங்க கிட்ட. அதான் வந்து பிரசாந்த்ரா சாதாரண ஆள் கிடையாது, தெரியல. காமவெறி கோயிந்த அவன் பேரு. அவன் அந்த மரத்துல இருக்கிற துணியை கட்டி பொம்பளை வச்சுன்னு போய் பாக்குறானுங்க ரெண்டு பேரும். நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா நாங்க அங்கேருந்து மெயின் பீச்சு இது அங்கேருந்து வந்து இந்த லைட் ஹவுஸ் கிட்ட வந்து நடந்து வந்துட்டோம். சரியான வெயில் அடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 போகுது. நாங்களாம் இங்கே உக்காந்துட்டோம். மீதி பேர் அங்கே உட்காந்துட்டாங்க. வசீமு, விக்கி, வினோத் 3 பேர் அங்கே உட்காந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கோம். காலையில் வந்து என்ன சாப்பிட்ணும்? பிரியாணி. ஏய் அதெல்லாம் வேலைக்காவது. நம்ம என்னடா சாப்பிடணும்? பிரியாணி. யார் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பிரியாணி யார் வாங்கி கொடுக்க சொல்ற? பிரசாந்தா. சோ அப்படியே போலாம், நம்ம அப்படியே நந்து போலாம். படுத்துட்டானே சார். குதிரை வருமா? குதிரை ஓட்டுறது மாதிரியா இருக்கேன். இல்ல குதிரை ஓட்டுறக்கார மாதிரி இல்ல. மெரினா படத்துல ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா? யாரு அவரு? கடல்ல நம்மளுதான். அப்படியா? உங்கள்டா? அப்படியா? உள்ள போனா எவ்வளவு? இல்ல பேச்சுலர் காசு. பசங்களுக்கு சிங்கிள் பசங்களுக்குலாம் ஃப்ரீயா? ஏன்னா பொண்ணெல்லாம் தேடுறது ரொம்ப கஷ்டம். அதனால உள்ள போய் எவ்வளவு பொண்ணு வேணாலும் நமக்கு தெரியும். அப்படியா? எங்க யாருமே பார்க்க மாட்டாங்களே. வருவாங்க, நீங்க தேடி எடுக்கணும். இல்லையா? எடுக்கணும், கை கொடுத்து பிடிச்சி வலிச்சுக்கணும். அப்படி வலிச்சிக்கணுமா? வலிச்சா அவனுக்கு பக்கத்துல எதிரிலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நம்மள வலிச்சு ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்காக. ஓ அவங்களுக்கு. அப்படியா? பெண்களுக்கு பாதுகாப்பு. எங்க கடைசி வரைக்கும் இதே மாதிரி பசங்களோட தான் பீச்சுக்கு வரணும்னு நம்ம தலையத்தில் எழுதிது. என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்து அப்படியே பறந்து உயிர்ந்துட போற. ஒண்ணுமே தெரியலையே. ஒண்ணுமே தெரியல. எல்லாம் பயங்கரமா போறாங்களா காலையிலயா? எல்லாம் பயங்கரமா ஆடிங்க போல இருக்கு. பசங்க காலையிலேயே வந்துடுறாங்க கிளாஸுக்கு. நம்மளும் இருக்கிறோமே, சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது.
கூட அது ஒரு ஏஜ். அவர வீடியோ எதுக்கு வர யாரு ஆனா கடலுக்கு கும்பிடு போடுற வேணாம் நீ நச்சு நடக்கும் நான் கவலைப்படாதண்ணா. வாடா அதான் இப்போ நாங்கள் பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம், காரில் கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே போயிட்டு ஒரு டீ கல்லில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சு டூர் முடிஞ்சு விட்டோம். வந்திருக்காடா சரியான வெயில்றாப்பா. என்ன கோடி நல்லா இருக்குது போல. நீ பேசி பேசிட்டு பாடு. இங்க பாரு சேர்ந்திட கண்ணே நீ கடலினிலே கரைந்தது கிளாஸ் பண்றாங்க. என்னடா பாட்டு போடுங்க. கேளுங்கள் தரப்படும் திறக்கப்படும். இதெல்லாம் காப்பி ரைட்ஸ் வராது, ஏன்னா இது தேவை பாட்டுல. அவரு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆமா ஓடே இன்னும் எதிர்பார்க்குறேன். கை தட்டுறது வேற மாதிரி இருக்குது. முன்னால இருந்து கோலம் போடுகையும் அதுல சவுண்ட் கேட்டு நானே இருந்தேன். இருந்து பார்க்கையில ஜன்னல திறந்தா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தா நான் என்ன பார்த்தா நான் பார்த்தேன். கண்ணும் முட்டி கிச்சி காதல் வந்து ஒட்டி கிச்சி டாவுடா கிடைடா அக்கா மக வந்து முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்கிறவன் கில்லாடி. ஏக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு அஞ்சல, நாங்க 2 பேரும் பிஞ்சில அட எங்கெங்க போய் கொஞ்சல டாவுடா கிடைடா அழகுக்கு இவதான் தாய் நாடா. இவ மன்மத அழகா பூவின் மாநாடா. அழகுக்கு இவதான் தாய் நாடா. அந்த புறத்து மகராணி, அந்த புறத்து மகராணி அழகிய லைலா செய்யலாம் சந்தன வேலா இவள் மன்மத குயிலா அடடா பூவின் மாநாடா. அழகுக்கு இவதான் தாய் நாடா. ஜமாலியாண்ட இருக்கும். எதுக்கு வந்து நீத்தணும்? காஃபி குடிக்கிறதுக்கு. தலை ரொம்ப வலிக்குது. ஏன்னா நாங்க பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம். சங்கர்லாம் பாவம் ரெடில்ஸ்ல இருந்து வரணும். ஆனா வந்துட்டேன் எப்படியோ வந்துட்டேன். அதனால என்ன பண்ணோம், சரிங்க டீ சாப்பிடலான்னு வந்திருக்கோம். டீ கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு அங்க லைட்டா ஒரு ஃபன் பண்றோம். அப்படியே பண்ணுங்க. அப்படியே போ கேமராமேன். கடை பேர் என்னது? இது வந்து கிஸ்வா டீ கடைக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கிறானா பிரியாணி யாரும் வாங்கி தரானா? வசிமு முக்கியம் பிரசாந்த். இப்போ வசீமுக்கு வந்து பொண்ணு பார்க்க இன்னைக்கு வராங்க. எத்தனை மணியில வரானா? ஒண்ணு கிடையாது, பையன் பார்க்க வராங்க. பேசிக்காதீங்க. பத்தியா டேய்
இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன சொல்லிக்கிறா உனக்கா உனக்கு 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 சொல்லிட்டீங்களா? சொல்லு அப்போ. டீயா இவனுக்கு இல்ல 1 2 3 4 5 டீ 5 டீ ஒரு லெமன் டீ ஒரு ஏபிசி. ஏன்னா இவருக்கு ரத்த ஓட்டம் கம்மியா. அதான்டா ஏபிசி. ஆமா அதான் ஏபிசி நான் குடிப்பேன்ல வீட்டுல கலந்து அந்த இதுதான் இவர் குடிக்கிறாரு. ஏன்னா இவரு ஏய் ஏய் என்ன வாங்கி கொடுறா அன்பே. காசு எவ்வளோ வச்சுக்கிற அன்பே? காதுலயே வாங்க மாட்டான் அவன். காசு கேட்டு வசீம் போட வைப்பா எனக்கு தண்ணியே போதும்னான்றான் வசீம். வெயில் அடிச்சாலும் நாங்க குடிக்கிறது ஃபுல்லா டீ தான். சூடான டீ. எங்க கேங்க்கு ஜூஸ் குடிக்காது, டீ தான் குடிக்கும். அதுலயும் 2 பேர் பாரு டீனா உயிரை விட்டுருவானுங்க. பிரசாந்தும் வசீமும். சங்கர் வந்து ஃபாரினர், வந்து லெமன் டீ அந்த மாரி டீ தான் குடிப்பாரு. நாங்கள் அப்படி கிடையாதுப்பா, நாங்கள் சாதாரண நம்ம டீ தான். வாங்க எல்லாம் டீ சாப்பிடலாம் வாங்க. யார் ஸ்பான்சர் தெரியல, ஆனால் கடைசியாக தான் தெரியும். ஐயோ இவரு பதறாரு, உன்னெல்லாம் இவ்வளோ சில்லறையெல்லாம் முடிக்க மாட்டோம், உன்னெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஏபிசி ஜூஸ் இங்கே வேலைக்கு ஆள் வேணுமா, அதனால பையா ஆள் வேணாத இவனை கூப்பிட்டுங்க. அன்பு நல்லா வேலை செய்வான். சரி இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு டீலாம் சாப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ சங்கர் மாதாவரத்தில் ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம். இப்போ சங்கர் இங்கேருந்து ரெடில்ஸ் அப்படியே பஸ்ஸில் போயிடுவார். அந்த ட்ரிப்பு வந்து திருநெல்வேலி போட்டுக்கிறோம். நடுவில் பேசுவோம். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே பாய்.